சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வாலிபர் ஒருவர் மணிகுண்டு மீதேறி தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டுவதால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது. இது தொடர்பாக சம்பவ இடத்திலிருந்து எமது செய்தியாளர் வேல்ராஜ் தரும் தகவலை இப்பொழுது கேட்போம். மதியம் ஒரு 2:30 மணி அளவுல போலீசார் மதிய உணவுக்காக நிறைய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார்லாம் வெளியே போயிருந்தாங்க. அந்த சமயத்துல ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட வாலிபர் மாதிரி ஒரு வாலிபர் சென்ட்ரல் ரயில் நிலையத்துல ஊடுருவி இருக்கிறாரு. இங்க ஊடுருவின வாலிபர் என்னன்னா சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உள்ள கோபுரம், அதாவது மெயின் கோபுரத்தை உள்ள நுழைஞ்சிருக்காரு. உள்ள நுழைஞ்சவர் ஒவ்வொரு இதுல இருந்து அப்படி ஒவ்வொரு தடைகளா தாண்டி கிட்டத்தட்ட அந்த கோபுரத்தின் உச்சிக்கு போயிருக்காரு. அந்த கோபுர உச்சிக்கு போய் அங்க உள்ள இடிதாங்கி கம்பியின் மேல ஏறி நிக்கிறாரு. போலீசார், அதாவது முதல்ல போலீஸ் இன்ஸ்பெக்டர் சேகர்ங்கிறவர் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. அவர் எனக்கு பிரியாணி வேணும், பிரியாணி வாங்கி தந்தா தான் நான் இறங்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சோன்னா அதை ஏத்து அவருக்கு பிரியாணியும் வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனா பிரியாணி வாங்கி சாப்பிட்டவரு இறங்க மறுத்துட்டாரு. தொடர்ந்து மேல நிக்கிறாரு. மேல நின்றுகிட்டு நான் தற்கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு வர்றாரு. அதன் பின்னர் இடிதாங்கி கம்பியில கொடி மாதிரி, அதாவது ஒரு கட்சி கொடி எப்படி கம்பத்துல சுத்திக்கிட்டு இருக்குமோ அது மாதிரி இடிதாங்கி கம்பியில அவர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாரு. போலீசாரும் தீயணைப்பு துறையினரும் அவரை மீட்கிறதுக்காக தீவிர நடவடிக்கைகள் எடுத்தாங்க. ஒரு கட்டத்தில் தீயணைப்பு துறையினர் அந்த இடிதாங்கி கம்பியில ஏறி நம்ம மீட்டரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஏற முற்பட்டாங்க. அப்போ அந்த வாலிபர் இன்னும் ஒரு 2 அடி மேல இடிதாங்கி கம்பியின் உச்சிக்கு சென்று இடிதாங்கி கம்பியை ஆட்டி அதுல இருந்து அதை பிடுங்கிட்டு கீழே விடுற மாதிரி மிரட்டல் விடுத்தாரு. இதை அடுத்து போலீசாரும் தீயணைப்பு துறையினரும் தங்கள் முயற்சியை கைவிட்டு கீழே இறங்கி அவரை மீட்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு இங்க பாதுகாப்பு குறைபாடு தான் முக்கிய காரணம் அப்படின்னு இங்க கூடியிருக்கிற பொதுமக்களும் மற்றும் சமூக ஆர்வலர்களும் கருதுறாங்க. அதாவது தமிழகத்திலே மிகப்பெரிய ரயில் நிலையம் சென்ட்ரல் ரயில் நிலையம். இங்க இருந்துதான் வட மாநிலங்களுக்கு ஏராளமான ரயில்கள் தினமும் இயக்கப்படுகிறது. அதாவது உச்சகட்ட பாதுகாப்புல இருக்கக்கூடியது. அதாவது சென்னை விமான நிலையத்துக்கு அடுத்தபடியாக சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு தான் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இங்கு 3 அடுக்கு பாதுகாப்பு, அதாவது மத்திய தொழில் பாதுகாப்பு படை, ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் ரயில்வே போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பாதுகாப்பு பணிகள் வருகிற ஆகஸ்ட் 15க்காக இன்னும் தீவிரமா பாதுகாப்பு பணி போடப்பட்டிருந்தது. இந்த நிலைமையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. போலீசாரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. அது மட்டும் இல்லாம இது போன்ற சம்பவங்கள் மக்களை பெரும் பீதிக்குள்ளாக்கி இருக்கு. அதாவது இவர் ஒரு மனநோயாளி அப்படின்னு சொல்லப்படுது. இவர் நேபாளத்தை சேர்ந்த அருண் அப்படின்னு சொல்லி தமிழ்ல பேசுறாராம். நேபாளத்துக்காரர் எப்படி தமிழ்ல பேசுறாருன்னு போலீசார் குழம்பி போய் இருக்கிறாங்க. தமிழ்ல எல்லாமே தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கிறாரு. இவர் மாதிரி மனநோயாளி இல்லாம இதே ஒரு தீவிரவாதியோ இல்ல வேற யாராவது நுழைஞ்சிருந்தா மக்களோட பாதுகாப்புக்கு என்ன கேரண்டி, என்ன பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாம் கேட்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்தினால இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் சுற்றளவுல பெரும் மக்கள் தலைகளா தான், அதாவது மக்கள் கூட்டம் நிரம்பி வழியுது. பொதுமக்களும் மற்றும் மாணவர்கள் பள்ளி முடிந்து வீடு திரும்ப வேண்டிய மாணவர்களும் வீட்டுக்கு திரும்பாம இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த காட்சி ரொம்ப பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு. அவரும் அந்த வாலிபர் அருண் சொல்லக்கூடிய அந்த வாலிபரும் அருண் சொல்லக்கூடிய அந்த வாலிபரும் தொடர்ந்து இது மாதிரி அந்த மிரட்டல் சம்பவத்தில் தொடர்ந்து அந்த மிரட்டல் விடுத்தோன்னு இருக்கிற ஒரு நிமிஷம் இதை நீண்ட நேரமா பார்க்க ஒருத்தர் இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். சார் அவரு கிட்டத்தட்ட 2 மணி நேரமா மேல இருக்காரு சார். முதல்ல அவங்க கீழே உட்காந்துட்டு இருந்தாரு. உட்காந்துட்டு எழுந்திருக்கிறது உட்கார்றதுமா இருந்தாரு. நான் 2 மணி நேரமா பாத்துட்டு தான் இருக்கிறேன். அப்புறம் நம்ம காவலர்கள் தீயணைப்புத்துறை எல்லாம் மேலே ஏறின உடனே மேலே ஏற சத்தத்தை கேட்டு கடவுள அந்த கம்பி மேலே ஏறி நிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமா அந்த கம்பி மேல நின்றுட்டு அவங்க தீயணைப்புத்துறை எல்லாருமே கெஞ்சுறாங்க இறங்க சொல்லி. அவரு ஒரே தலை ஆட்டிட்டு நிக்கிறாரு. ஜாலியா அப்படியே நிக்கிட்டு இருக்கிறாரு சார். இறங்க மாட்டேங்கிறாரு. அவங்க எவ்வளவு கேட்டாங்க, இது வரைக்கும் இறங்கல. அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது நீண்ட நேரம் போராடிய போலீசாரும் தீயணைப்பு துறையினரும் இவர் உண்மையிலே தற்கொலை செய்து கொள்ளதான் மேலே ஏறினாரா அல்லது வேற ஏதாவது நம்ம அலைக்கழிப்பதற்காக இதுபோல் செய்கிறாரா அப்படின்னு மனம் வெறுத்து போய் கீழே இறங்கி நிக்கிறாங்க. மேலும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள அவரை எப்படி கீழே இறக்குறது, எந்த வழியில கீழே இறக்குறதுன்னு. மேலும் அவங்க யாராவது கீழே இருந்து அதாவது மாடிப்படி வழியாக ஏறினா உடனடியாக மேல இருந்து பார்த்தபடி அடையாளம் கண்டு கொள்கிறார்.
உடனடியாக கம்பி அந்த இடிதாங்கி கம்பி வந்து அதாவது ஆட்டி பிடுங்குவது போல வந்து நடித்தும் காட்டுகிறார். இதனால வந்து அவங்க கீழே விழுந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து அவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நினைச்சு வந்து தொடர்ந்து வந்து போலீசாரும் தீயணைப்புத்துறையினரும் மீட்பு பணியில ஈடுபட்டு வராங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து தீயணைப்புத்துறையினரும் அந்த அவரை வாலிபரோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனா அந்த வாலிபர் வந்து இறங்குன மாதிரி இருக்கிறாரு. இப்போ அவரு இந்த ஏரியாவில் சென்ட்ரல் வந்து எப்பவுமே வந்து போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி. இந்த சம்பவத்தினால வந்து இன்னும் அதிகமாக போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளாயிருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து ஏராளமான பயணிகள் வந்து சாலையின் இருமரங்களும் வந்து இருந்தவாறு அந்த வாலிபர் வந்து எப்படி மீட்கப்படுகிறாருங்கிறத வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த வாலிபர் வந்து தன்னுடைய பிடியிலிருந்து இறங்காம அந்த கம்பியை வந்து ஆட்டி விளைவிக்கும் முயற்சியில வந்து ஈடுபட்டு இருக்காரு. இது வந்து மேல மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்கிற 2 தீயணைப்பு வீரர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அவங்க வந்து அவர் அந்த வாலிபர் வந்து விழுந்துடக்கூடாதுங்கிறதுல மிகுந்த கவனத்தோட வந்து கையாண்டுட்டு இருக்காங்க. அவர் எப்படி மீட்கணும் அப்படிங்கறதுல அந்த இடிதாங்கி கம்பிக்கு கொடுக்கப்பட்டிருக்க அதாவது பக்கவாட்டு கம்பிகள் வந்து வலுவிழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக புதிய கம்பிகளையும் வந்து அவங்க பொருத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வாலிபர் வந்து அவங்க ஏணியை வச்சு ஏற முற்படுவதை எடுத்து அந்த வாலிபர் வந்து இன்னும் 2 அடி மேலே ஏறி நின்று கொண்டு அந்த கம்பியை வந்து பலமாக ஆட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஏணி மூலமாக ஏறி அந்த வாலிபரை வந்து குண்டு கட்டாக தூக்கி வரும் முயற்சியில் வந்து தீயணைப்புத்துறையினர் வந்து தற்போது ஈடுபட்டுள்ளனர். இப்ப வந்து தீயணைப்புத்துறை வீரர் ஒருத்தர் வந்து மேல ஏறிட்டு இருக்கிறாரு. எப்படியும் வந்து அவர் வந்து இப்போ அவரை குண்டு கட்டாக தூக்கி வருவது. சொல்றீங்க எப்போ ஓகே? இந்த சம்பவம் தொடர்பாக சம்பவ இடத்திலிருந்து மற்றும் ஒரு செய்தியாளர் சிரஞ்சீவி தரும் தகவலை இப்பொழுதைக்கு நாம் கேட்போம். கால் மூலமாக வந்து அவர் எப்படியாவது இழுத்து காப்பாத்திரணுங்கிறதுக்கு வந்து அதிக முனைப்போடு ஈடுபட்டு இருக்காங்க. அதிக முனைப்புடன் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. எப்படியும் வந்து